இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். அது ஆத்திசூடி படிக்கிறதா, கொன்றை வேந்தன் படிக்கிறதா, உலக நீதி படிக்கிறதா? கிடையாது. அது ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும் உலக நீதியும் படித்துவிட்டு வந்து சொன்னாலும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற உள்ளமும் இன்றைய பெற்றோருக்கும் கிடையாது. பாபா பிளாக் ஷிப் என்று சொன்னால் இது உருப்படும் என்று நினைக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று கருதுகிறார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்னால் உனக்கு பின்னாலே சோறு கிடைப்பது சிரமமாக இருக்கும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழ் படிப்பது அந்த அளவிற்கு போய் நிற்கிறது. நான் படித்தேன். சின்னஞ்சிறு பிள்ளையாக கரைப்புதூர் பள்ளியில் படிக்கிற போது ஆத்திசூடி படித்தேன். ஆத்திசூடியில் அவ்வை சொல்லுகிறாள், தந்தை தாய் பேண். தந்தையையும் தாயையும் பேணி பாதுகாப்பது தானடா ஒரு நல்ல மகனுடைய சிறந்த கடமை. சிறு பிள்ளையிலேயே எனக்கு அவ்வை சொல்லிக் கொடுத்து விடுகிறாள். கொன்றை வேந்தனை எடுத்து பார்த்தால், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நன்றாக சிந்திக்க வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நீ முன்னே அறிந்து கொள்கின்ற தெய்வங்கள் தாயும் தந்தையும் என்று சொல்லுகிற அவ்வை அடுத்த வரியில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நீ கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கு, அது உனக்கு நல்லது என்று பேசுகிறாள். அதே கொன்றை வேந்தனில்தான் இன்னும் கொஞ்சம் படித்துக்கொண்டே கீழே வந்தால், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்ன அவ்வை பின்னாலே சிந்தித்து பேசுகிறாள், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. நீ கோவிலுக்கே போக வேண்டாம். உன் கண் முன்னாலே காட்சி தருகிற தாய் தான் உன்னுடைய கோவில். அந்த ஆத்திசூடி படிக்கிறேன். தந்தை தாய் பேண் என்பது எனக்கு தெரிகிறது. பிறகு கொன்றை வேந்தனுக்குள் நுழைகிறேன். கொன்றை வேந்தனுக்குள் நுழைந்தால் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை எனக்குள்ளே வந்து சேர்கிறது. பிறகு உலக நீதி படிக்கிறேன். உலகநாதர் எழுதிய உலக நீதி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். படித்துக்கொண்டே வருகிறேன். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இவற்றையெல்லாம் இப்போது இருக்கிற நர்சரி ரைம்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? என் தாய்மொழி இவற்றையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எனவே அந்த தாயையும் தந்தையையும்